ராஜா அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மாணவர் தேசிய கொடியை வைத்துக்கொண்டு போராட்டத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்திற்கு வந்ததாகவும் அவரை முஸ்லீம்கள் சிலர் அடைத்து விட்டதாகவும் ஒரு தேசிய கொடியை கொண்டு வருகிறவரை இப்படி அடித்ததன் மூலமாக தேசிய கொடியையே அவமதித்து விட்டார்கள் என்றும் திரு ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற சம்பவம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை காரணமாக வைத்துக்கொண்டு முஸ்லிம்கள் யாரையும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தில் அனுமதிக்காதீர்கள் என்று பேசியிருக்கிறார். திரு ராஜா இதை எப்படி சொல்றாருன்னு தெரியல. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பிராண்ட் பண்றது அப்படிங்கிறது RSS தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரியம். நான் திரு ராஜாட்ட என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அரியலூர் பக்கத்தில் சிறுகாம்பூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் நந்தினின்னு ஒரு மாணவி, ஒரு 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 சிறுமி, தலித் குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் கெடுத்துறான். அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறான்னா, அவன் கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தின உடனே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கடத்திட்டு போய் தனி இடத்துல வச்சு 5 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து கையை உள்ள விட்டு அந்த அந்த கருப்பையை வெளியே எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு கிணத்துல வீசி கொலை பண்ணி சில நாட்கள் கழித்து அப்படியே பணமாக எடுத்திருக்காங்க. அந்த காதலிச்சவன் யார் தெரியுமா? இந்து முன்னணியினுடைய அந்த ஒன்றிய செயலாளர், பேரு மணிகண்டன். நான் என்ன கேட்க விரும்புகிறேன் திரு ராஜாட்ட, ஒரு இந்து முன்னணியினுடைய ஒன்றிய செயலாளர் இப்படி செஞ்சதுனால இந்து முன்னணிக்காரங்க எல்லாம் இப்படி தான் செய்வாங்கன்னு சொன்னால் ராஜா ஒத்துப்பாரா? ஏன் இப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், ஒற்றுமை ஏற்படுகிற போதெல்லாம் விஷத்தை தூவுகிற இந்த வேலையை செய்கிறார். இது நல்லதல்ல நாட்டுக்கு. ஒரு ரொம்ப இதாக வேற பேசியிருக்காரு, தேசிய கொடியை அவமதிக்கலாமா? நான் திரு ராஜாட்ட சொல்ல விரும்புகிறேன், இந்த மூவர்ண கொடியை 2002ஆம் ஆண்டு வரை நீங்கள் உங்கள் RSS அலுவலகத்தில் ஏற்ற தடை விதித்திருந்தீர்கள். உண்டா இல்லையா? 1946 ஆகஸ்ட் 14ஆம் தேதி உங்க ஆர்கனைசர் பத்திரிகையில் இந்த மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம்னு நீங்க எழுதினது உண்மையா இல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? இது என்ன? நீங்க